வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது இந்திய வரலாற்றின் அடித்தளம் என்று சொல்லப்படும் சிந்து சமவெளி நாகரிகம். சுமார் கிமு 300 முதல் 1100 வரை வளர்ந்த இந்த நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. இது இன்றைய பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியா பகுதிகளில் பரவியிருந்தது. இந்த நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் ஹரப்பா, மோஹெஞ்சோ தாரோ, தோலாவீரா, லோதல். இவையெல்லாம் சும்மா கிராமங்கள் கிடையாது, அதிக திட்டமிடப்பட்ட நகரங்கள். முதலில் நகர் அமைப்பு. இவர்கள் வீடுகளை சரியான நேர்கோட்டில் கட்டியிருக்கிறாங்க. சாலைகள் அகலமாகவும் வீடுகள் ஒழுங்காகவும் அமைந்திருந்தது. அதிலும் முக்கியமான விஷயம் நீர் வடிகால் அமைப்பு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கழிவுநீர் கால்வாய். நம்ம இப்போ நகரங்கள்ல ஸ்ட்ரகிள் பண்ற விஷயத்த நாராயணன் வருஷங்களுக்கு முன்னாடியே சரியாக செய்திருக்கிறாங்க. இது சின்ன விஷயம் இல்ல. அடுத்தது கட்டிடங்கள். இவர்கள் பயன்படுத்தியது சுட்ட செங்கல். அளவு வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் இருந்தது. இது ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததற்கான சான்று. பொருளாதாரம் பற்றி பேசினா இவர்கள் விவசாயம் வணிகம் இரண்டிலும் முன்னேற்றம் அடைந்தவர்கள். கோதுமை பார்லி போன்ற பயிர்கள் விளைந்தது. மேலும் மேசபோத்தேமியா போன்ற வெளிநாடுகளோடு வணிக தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைக்குது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு வளர்ந்த நாகரிகம் ஏன் அழிந்தது? உண்மை என்னன்னா இதுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் கிடையாது. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் முக்கிய காரணங்கள் ஆற்றின் பாதை மாற்றம், காலநிலை மாற்றம், தொடர்ச்சியான வெள்ளங்கள் அல்லது மெதுவான மக்கள் இடம்பெயர்வு. ஒரே ஒரு இன்வேஷன் தியரியை நம்புறது சயின்டிஃபிக்லி கரெக்ட் இல்லை. அதுக்கு சாலிட் ப்ரூஃப் கிடையாது. கடைசியாக ஒரு விஷயம், சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு சொல்லும் லெசன் என்ன? டெக்னாலஜி மட்டும் இல்ல, நகர திட்டமிடல், சுத்தம், சமூக ஒழுங்கு இவையெல்லாம் ஒரு நாகரிகத்தை உருவாக்கும் முக்கிய அடிப்படைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நோ நான்சென்ஸ் ஹிஸ்டரி கண்டென்ட்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.